நெல்லி பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். மார்கழி விசேஷங்கள்ல நிறைய தலைப்புகளை பார்த்துட்டு இருக்கோம். அதில் இது முக்கியமானது மார்கழி மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகள். மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலே மாதங்களில் நான் மார்கழின்னு சொன்னவர் மாதவன். அப்போ அவர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மார்கழி மாதத்தில் முக்கிய பொறுப்பு என்னங்க? பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி வாசலில் கோலமிடுறது. இந்த வாசலில் கோலமிடுறது அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னாக்கா கோலங்கள் முன்ன என்ன செய்வாங்க? சாணம் தெளித்து வாசல் சாணமும் மஞ்சளும் கலந்து வாசல் தெளித்து அதில் கோலமிட்டு நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பசுஞ்சாணத்தை வச்சு தீபம் ஏற்றி பூசணி பூ வைப்பாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு கோவிலில் பூஜை பண்ணி அந்த இறைவனுக்கு வழிபாடு செஞ்சு ஒரு எந்திரத்தில் சக்தி எடுத்துகிட்டு வீட்டில் வைப்போம். அந்த எந்திர வழிபாடு போல் நம்ம வீட்டுக்கான எந்திரம் போல் அந்த கோலம் பாதுகாக்குமா. அதாவது கோலம் போடக்கூடிய வீட்டில் துர்சக்திகள் உள்ளே வரத்துக்கு அலோடே இல்லையா, பொசுங்கி போயிடுமா. அந்த காலத்துலலாம் இல்லை, நிறைய பேர் இந்த காலத்துலேயும் அரிசி மாவில் கோலம் போடுற வழக்கம் உண்டு. நிறைய பேர் இந்த சுண்ணாம்பு மாவுலலாம் கோலம் போடுறாங்க. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்லா அரிசி மாவில் கோலம் போடுங்க. வாழ்க்கையில் செழிப்பு. ஏன்னா சிலர் ஜாதகத்தை பார்ப்பாங்க. உங்கள் ஜாதகத்தில் தர்மம் செய்யணும்னு இருக்குங்க, ஒரு 10 பேருக்கு சாப்பாடு. நான் என் வீட்டில் இருக்க 4 பேருக்கு சாப்பாடு போட்டு கஷ்டப்படுறேன், நீங்கள் 10 பேருக்கு சாப்பாடு போடுறீங்களே. அதுக்கு தாங்க இறைவன் வழிவகுத்திருக்காரு. மார்கழி மாதம் தேவர்களுக்கு அது பிரம்ம முகூர்த்த நேரம். அந்த நேரத்தில் அரிசி மாவு கொஞ்சம் எடுத்து ஒரு கோலம் போடு, 100 தேவர்கள் சாப்பிட்டுட்டு போவாங்க. எறும்பு ரூபத்தில் சாப்பிட்டுட்டு போவாங்க. நீ 100 பேருக்கு புண்ணியத்தை எடுத்துக்கலான்னு சொல்லி ஒரு தாந்திரிக பரிகாரமே இதில் இருக்குது. ஸோ அரிசி மாவில் கோலமிடுறது பார்த்திங்கனாக்கா அஷ்டதிக்கம் நம்ம கோலம் பாருங்கள், நல்லா ரவுண்டாக பெருசாக போடுவோம். ஒரு சிலர் வாசலுக்கு ஏற்றபடி போடுவோம். அந்த அஷ்டதிக்குமே நம்மளுக்கு பாதுகாத்து கொடுக்கும். விளக்கேற்றுதல் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்த வீட்டிலலாம் விளக்கேறியதோ அந்த வீட்டிலலாம் தேவர்கள் வாசம் செய்வாங்க. அதுலேயும் முக்கியமாக மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமியோடைய அம்சம் அந்த வாசலில் அந்த பசுஞ்சாணத்தில் விளக்கேற்றி நிற்கும் போது மகாலட்சுமி வாசலை பார்ப்பாலாம். எந்தெந்த வாசல்லலாம் நல்லா நறுமணமிக்க பூக்களை வச்சு தீபம் ஏற்றுறாங்க, அந்த வாசலில் நின்று அவள் பார்க்கும்போது அந்த நடுவீட்டுடைய விளக்கு தெரியுமா. அப்படியே உள்ளே உட்காந்துக்குவாளாம். அதுலேருந்து அந்த வீட்டில் வளர்ச்சியும் செல்வ விருத்தியும் குடும்ப ஒற்றுமையும் என்ன திருமண தடை என்ன புத்திர தடை அதெல்லாம் நீங்கி வளர்ச்சி அடைகிறதுக்கான பாதையை அமைச்சு கொடுப்பாளாம் லக்ஷ்மி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய விசேஷங்கள். பார்க்கடல் கரையும் போது லக்ஷ்மி மார்கழி மாதம். அந்த மாதிரி விசேஷங்கள் நிறைய இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் அப்படின்ட்டாலே கோலம் ஃபஸ்ட்டு, விளக்கு 2வது, பூஜைகள் 3வது. ஸோ வைகுண்ட ஏகாதசி, திருவாதிரை, அனும ஜெயந்தி, மார்கழி மாதத்தில் ஆண்டாளோட வழிபாடு. அதாவது பாருங்கள், இதெல்லாம் விளக்கேற்றி வச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு கும்பிட்றது யாருங்க? ஆண்டாளோட திருப்பாவை. இந்த பாடலெல்லாம் பாடுவாங்க. பாடி அவளுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து, எந்த வீட்டிலலாம் கன்னிப்பெண் தோஷம் இருக்கோ, எந்த வீட்டிலலாம் திருமணமே ஆகாமல் முதற்கன்னியாக இறந்த பெண்கள் இருக்கிறாங்களோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கோபத்தை தணிக்கணும். அந்த கோபம் தணிஞ்சு வீட்டில் மங்கள காரியங்கள் நடக்கணும் அப்படின்னாலே அந்த வீட்டுகளில் மார்கழி மாதம் தீபம் ஏற்றி கோலமேற்றி பூஜை ரூமில் உட்கார்ந்து இந்த திருப்பாவையை படித்தாலே போதுங்க. ஒன்றுமேல புக் எடுத்து படிக்க போகிறோம். அதை மனசார படிக்கும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி தெய்வங்கள் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக கோலம் போடுறதுன்னு முடிவாயிடுச்சுன்னா அரிசி மாவில் போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச, ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி பாவக்காய் கோலம் போடலாமா, கம்பி கோலம் கம்பி கோலம்னா என்னென்னா சிவசக்தியுடைய ஐக்கியங்க. இந்த கம்பி கோலம் போடும்போது பாருங்கள், இப்படி இழுப்பாங்க, 2 கோடாக தான் வரும் கோலத்தில். அது முழுக்க சிவசக்தியோட ஐக்கியம். எந்த வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனை, வீடே பிரச்சனையாக இருக்குங்க, வாஸ்து பிரச்சனை இருக்குங்க, அது எது சொன்னாலும் சரிங்க, இந்த மார்கழி மாதம் மஞ்சள் தள்ளி தெரியுங்க. இன்னும் ரொம்ப வாஸ்து பிரச்சனையாக இருக்குது, எங்கள் வீட்டுக்குள்ளே நிம்மதியாக தூங்க முடியல, அந்த மஞ்சள் தண்ணியில் புதினாவை கொஞ்சம் போடுங்க. போட்டு ஊற வச்சு காலையில் தண்ணியை தெளித்து கோலம் போடுங்க. ரெஃப்ரெஷ்மெண்ட். எந்த துர்சக்தியும் அந்த வீட்டில் இயங்காது. ஸோ இந்த மார்கழி மாதம் எல்லோரும் கோலம் போடுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க. வீட்டில் எவ்வளோ சுபிக்ஷத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு அப்படின்ற கமெண்ட்ஸ் கொடுங்க. நன்றி, வணக்கம்.